ஜெகதீஸ்வரன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா. நான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான அம்சமாக எதை பார்க்குறேன்னா, இதற்கு முந்தைய தேர்தல்களில் மறைமுகமாக நடந்த விஷயங்கள் பலது நீ வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஊடகமும் சமூக ஊடகமும் மிக முக்கிய பங்காற்றுவதை நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்கிறது ஒரு அரசியல் புரசலான விஷயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் பாமக ஆரம்பிச்சு இன்றைக்கி தேமுதிக வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான அம்சம். மக்களுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறத நான் நல்ல விஷயமா பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் ஓப்பனிங்கில் சொன்னீங்க, நீங்கள் தேமுதிக சுற்றிய ஒரு 2 வாரமாக அந்த மீடியா ஹைப்பை அவங்க வந்து ஒரு வாக்குகளாக நினச்சிக்கிறாங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிற மறுபடியும் 2009 நாங்கள் 10% வாங்கிய கட்சி. நீங்கள் போன வாட்டி சட்டமன்றத்தில் 100 இடங்களுக்கு மேலே ஒரு முதல்வர் வேட்பாளர் இருந்தவர். அதெல்லாம் பார்க்குறவங்க நீங்கள் 10.3 இன்றைக்கி 2.4 வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. இவங்களுக்கான போட்டியாக நாங்கள் பாமகவோட நீங்கள் போன 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 14 இடங்களையும் பாமக 8 இடங்களையும் நிற்கிறாங்க. அப்போ பாருங்க, 14 8 இருக்குது எங்கே இருக்குது, நீங்கள் 8ம் இப்போ திரும்ப 3 2 எங்கே இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வர முடியுமான்னு பல கேள்விகளை இவர்கள் மறந்து விடுறாங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுன்னு பார்க்குறேன். இவங்க மறுபடியும் இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மாநிலங்களவை எனக்கு உறுப்பினர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, சரி கட்சியை வளர்ப்பதற்கோ இல்லை வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறக்கோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 7 சீட்டை பார்கெயின் பண்ணுறது 8 சீட்டை பார்கெயின் பண்ணுறது மூலியமாக அவங்களோட பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் அட் லாஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது வந்து எதுவுமே நடக்காமல் போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே இருந்துச்சு. நீங்கள் வந்து மின்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் போன வார்த்தையில் சொல்லிட்டார், வந்தால் சரி இல்லாட்டி டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொன்னார். ராஜேந்திர பாலாஜி இன்னும் ஒரு படி மேலே போனார். சின்ன பையனை வச்சு சீண்டி பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உங்களோட பையனை வச்சு பேச சொல்றீங்களா, நாங்கள் வந்து முதலமைச்சர் சொல்கிறாங்க ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் அவங்கள பம்பார்ட் பண்ணுற காத்துட்டு இருக்காங்க. இது வந்து எப்போ தேமுதிக வெளியே போகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏன் மறுபடியும் இன்று தேமுதிக உள்ள இழுக்கிறாங்க ஒரு பிரதானமான கேள்வி. இன்னைக்கு பியூஷ் கோயல் சொல்லும்போது கூட ஏர்போர்ட்ல என்ன சொல்றாரு, வெயிட் ஃபார் சர்ப்ரைசஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இன்னைக்கே இட்ஸ் நாட் நெசரி இன்னைக்கே வரணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றாரு. நீங்க அதே நேரத்தில் திடலில் பார்க்கும்பொழுது ஒரு கட் அவுட் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் ஒரு கட் அவுட் வந்து காலியாக இருக்கிறது. இவருடைய படங்கள் திடீர்னு முளைக்குது, கொடிகள் வருது, அப்புறம் கொடிகள் காணாமல் போகுது. தொடர்ச்சியாக அவர்களுடைய நிர்பந்தம் பிஜேபிக்கும் சரி அதிமுகவும் சரி எப்படியாவது விஜயகாந்த் அது வந்து 1% கூட இருந்துட்டு போகுது, நமக்கு அதெல்லாம் வாக்குகளாக வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான காரணம் எங்கிருந்து எழுகிறது தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிஎம்கே ஒரு அலையன்ஸ் இருக்கு, ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸ் இருக்கு. நீங்க இந்த அரித்மெட்டிக் இப்போ ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கி கணக்கு படி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே எல்லாம் சேர்த்து ஒரு 60% அந்த 2016 தேர்தல் வச்சிருக்கும். ஆனால் அது நிதர்சனமாக நடக்காது. பல நேரங்களில் இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் நிச்சயமாக நடக்காது. நல்ல உதாரணம், நீங்க 2009 அதிமுக வாங்கினதுக்கும் 2014 அதிமுக வாங்கின ஓட்டும் பார்க்கலாம். 2014 அதிமுக 44% வாங்கினாங்க. எவ்வளவு ஓட் ஸ்விங் ஆச்சு? 21.4 ஓட் ஸ்விங் ஆச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஓட் ஸ்விங் ஆன அதே அதிமுக மறுபடியும் அந்த ஓட்ஸை லூஸ் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம். அது கடுமையான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. மாநில ஆட்சி மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, மத்திய ஆட்சி மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இன்னைக்கு பிஎம்கே போய் சேர்றாங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அதாவது சமூக ஊடகங்கள் வந்து அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஆனால் இன்னைக்கு புதிதாக வருகிற வாக்காளர்கள் எல்லா கையிலையும் செல்போன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக இன்னைக்கு ஏன் அன்புமணி இவ்வளவு ட்ரால் பண்றாங்க, ஏன் ராமதாஸ் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏன் வந்து அதே நேரத்தில் 2 பக்கமும் சொல்றேன், மதிமுக இவ்வளவு நாள் இப்படி பேசினாரே, இப்படி திடீர்னு எப்படி வைகோ சேருவார்னு தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்பாரு. அவர்கள் கேள்வி கேட்பதற்கு இன்னைக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப பயன்படுறதுனால அவங்க தொடர்ச்சியாக கேள்விகள் முன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமா யோசிக்கிறாங்க, இதெல்லாம் சரியான கூட்டணி தானா, இவ்வளவு நாள் நீங்க எப்படி பேசுறீங்களா, இன்னைக்கு எப்படி உங்களால் உடனடியாக பேச முடியுது அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இப்போ மனுஷவிதன் அவர்கள் சொல்லும்போது கூட நீங்க தாயன் போட பாக்குறாங்க அதிமுக வந்து எவ்வளவு அழிச்சதுன்னு. இப்போ திமுக அதே வேலை செய்தார்கள். ஸ்டாலின் அவர்கள் 2016 தேர்தலில் நீங்க தினம் ஒரு அறிக்கை வரும். இன்னைக்கு வந்து சந்திரகுமார் அவர் எம்எல்ஏ அவர் வெளியே போறோம், 3 பேர் வெளியே போவாங்க. இன்னைக்கு உடனே அவங்க ஆளை மாத்துவாங்க. தொடர்ச்சியாக திமுகவுக்கு போயிட்டே இருந்தாங்க, அந்த கூடாரம் காலியாயிட்டே இருந்தது. அப்போ இன்னும் சொல்ல போனா நீங்க அடிப்படையில் தேமுதிக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார், அவர் திமுக எதிர்த்து ஆரம்பித்தார். அதற்கப்புறம் என்னாச்சு, அதிமுக போய் சேர்ந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் கொள்கையெல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஒரே பிரதானம் ஏதாவது ஒரு பதவி வேணும், இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு சில விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். நீங்க வந்து இது ரொம்ப இன்னைக்கு வெளிப்படையாக ஆகிட்டு இருக்கு. அதை மக்கள் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு கடுமையான அதிருப்தி வருது, ஏன் இவ்வளவு அரசியல் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வருது. பட் அதே நேரத்தில் இப்போ தேமுதிக கட்சியாக நிச்சயமாக இந்த பார்கெனிங் பவர் இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ நீங்க போன வாட்டி 2016 தேர்தலில் எனக்கு திருப்பூர் கூட்டம் நல்லா ஞாபகம் இருக்கு. திருப்பூர் கூட்டத்தில் எல்லாரும் திமுகவோட கூட்டணி போவாங்க, நாளைக்கு கோஷம்லாம் போட்டாங்க, திருப்பூர் திமுக கூட்டணி போயிறாங்க. பார்க்கும்போது நினைச்சாங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போங்க, எல்லாம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அறிவிச்சு அடுத்த நாள் மக்கள் நல கூட்டணி அதே மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக இருக்கிறாங்க, தினகரன் இருக்காரு, கமல் இருக்காரு, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இவருடைய சரிவுக்கு தான் பயன்படுமே தவிர இவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படாதுங்கிறது என்னுடைய கருத்தாக. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.